உடம்புக்கு முடியாம தூங்கிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு தெரியல, காலையில இருந்து அவன் உடம்பு முடியலன்னு இப்பதான் கண்ணா செஞ்சிருக்கா. மலரு எந்திரி. ஏய் என்ன உன் பிரச்சனை? உடம்புக்கு என்ன செய்யும் தான் நான் கேட்டேன். டேய் சும்மா இருடா. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்ன பண்ணுன்னு தானே கேட்டேன். சரி வா ஆஸ்பத்திரி போவோம். ஏய் விடு. எதையா தொடக்கிட்டு போ. உங்ககிட்ட கூட கூட பேசிட்டு இருக்கா. அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? டேய் வாடா வெளியே. விடு. ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க போது நீ உள்ள போடா. கல்யாணத்துக்கு முன்னாடி அலுப்புக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? இந்த ஆள்கிட்ட அடி வாங்கதா எங்க அப்பா நேரத்துல கட்டி வச்சாங்களா? ஒண்ணு இல்லம்மா இருக்கேன். இந்த ஆள்கிட்ட கட்டிட்டு வந்து சந்தோஷமாவே இருக்க முடியாம அத்தை விட்டு போகவும் முடியாம என் வாழ்க்கை எப்படி ஆச்சு? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏத்த நான் என்னத்த பண்ணேன்? இவர் மட்டும் ஏத்த எப்படி இருக்காரு? ஏய் அப்படிதாண்டி குடிப்பேன். உனக்கு என்னடி? போடி உன் வேலையை பார்த்துட்டு பெருசா வந்துட்டு பேசு. ஐயா ஏய் உன்னை பார்த்தாலே நீ எரிச்சலா வருது. மூடிட்டு போ. ஓ என்னை பார்த்தா உனக்கு எரிச்சலா வருதா? உன்னை கட்டிக்கிட்டு வந்தேல, எனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். சனியை குளிச்சுட்டு எங்க போகுது? குடிக்க தானே போகுது. எதுக்கு குளிக்கணும்? நான் இதை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது கண்டது தானே மேய போகுது. வேலைக்கே போறதில்ல, சோறு ஒரு கேடு. ஐயோ நீ சாப்பிடுப்பா, நான் எடுத்துட்டு வருவா. சல்லி பைசா தர வக்கில்ல, சோறு மட்டும் எப்படி தொண்டில் இறங்குதோ. வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்பயும் முத்தி தானே உனக்கும். அத்தை அத்தை என்னம்மா ஏன் தழுவுறீங்க? ஒண்ணு இல்லம்மா. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் அத்தை. என் பிள்ளைய நானே எப்படி கெடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தியா? அன்னைக்கு என் புருஷனுக்கு ஊத்தி கொடுக்கலன்னா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகுன்னு கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. என்ன மன்னிச்சிடுமா. அன்னைக்கு நான் பண்ண தப்பு எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் இந்த மரமண்டைக்கு உரைக்குது. விடுங்க அத்தை. இங்க யாரும் எப்பவும் சரியா இருந்ததே இல்லையே அத்தை. ஒருத்தர் நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் அவன் கையில தான் தெரியுது.
நீங்கள் அவருக்கு எவ்வளோ நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பீங்க. ஆனால் அவர் கெட்டது மட்டுமே எடுத்துக்கிட்டாருண்ணா நீங்கள் என்னத்த பண்ண முடியும்? காலையில் கிளம்பி திறந்துச்சு விட்டு வந்தோம். ஏப்பா குடிச்சிட்டு வர்ற? உன் உடம்ப கெடுத்துக்கிறதும் இல்லாம வீட்டுல எவ்வளவு சண்டையும் பிரச்சனையும் நடக்குதுன்னு தெரியுமா? நானும் தினமும் வேலைக்கு தேடிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதனால நான் அலுப்பு குடிக்கிறேன். அப்பாவும் அலுப்புக்கு தான் எனக்கு குடிச்சு நீ தானே ஊற்றி கொடுத்த. அதான் நானும் அலுப்புக்கு குடித்தேன். காலெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்குடி. யோ, இன்னைக்கு உன் பிள்ளை பள்ளிக்கூடம் போல, முதல்ல அவன் என்னன்னு கேளு. டேய் வாடா உட்காரு. ஏண்டா பள்ளிக்கூடம் போல இன்னைக்கு? டேய் உன்னை தான்டா. நீ மட்டும் போனியா? சேட்டை சேட்டை ஓவர் சேட்டை பண்ணி தெரியா? அப்போ நான் எங்கேன்றிருக்கேடா? தருவான் வாங்கிக்கிறியா? ஏன்டா எவ்வளோ நேரம்? வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்கலடா. வழக்கம் போல தான். வீட்டிலேருந்து வந்தாலே சண்டை தான். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம மனசில் எவ்வளோ வலி இருக்குன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? ஏன்டா நாமளும் பொண்டாட்டி பிள்ளைக்கு தாங்கடா கஷ்டப்படுறோம். ஏதோ நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக லைட்டாக ஒரு கட்டிங்கை போட்டால் என் புருஷன் ஒரு குடியாரன்,
என் புருஷன் ஒரு குடியாரன்னு ஊருட்டே டேய். சொல்லி தருது. சந்தோஷமா இருக்க நேரத்தில் ஏன்டா சனியை ஞாபகப்படுத்துறீங்க? சந்தோஷமா அடி. ம். என்னமாச்சு? கைய குர்ரா. நீ அம்மாவாக போறமா, நான் பாட்டியாக போறேன். கடவுளே, என்னம்மாச்சு? நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்பட இன்னொரு வீடு வரப்போகுதே அத்தை. என்னம்மா வெளியே உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, உள்ள கசகசான்னு இருக்கு, அதான் வெளியே உட்காந்துருக்கேன். என்னப்பா வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம். சரிம்மா, இந்த சாரம் காய்ச்ச கூடாது சட்டம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமாம்மா. இனி சாரம் காய்ச்சினாலோ குடித்தாலோ போலீஸ் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்களாம். காலையிலேருந்து சாராயக்கெல்லாம் போலீஸ் மூடிட்டு இருக்குமா. எப்போ பாரு எங்கள் பாவத்தில் கை வைக்கிறதே இவங்களுக்கு வேலையாக போச்சுமா. சரிம்மா, நான் வரேம்மா. எல்லாமே நல்ல விஷயமாத்தான் நடக்குது. இதுக்கு மேலேயாவது என் பிள்ளை நல்லா இருந்தா போதும். இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து சாராய கடைகளும் அடைத்ததையொட்டி மக்கள் மிக்க மகிழ்ச்சியில் உள்ளனர். என்ன இப்படி பண்ணிட்டாங்க? எங்கிட்ட போய் எங்கிட்ட குடிக்கிறதுச்சா? ஏண்டா மாப்பிள்ள, ஒசுக்கு இப்போ நம்ம குடியிலே மண்ணை வரி போட்டாங்களாடா. ச்சே. அட ஆமாண்டா, திடீர்னு இப்படி சாராயங்கள்லாம் அடைச்சி மூடிட்டா நாம எங்கிட்டா போய் குடிக்கிறது? குடிக்காம அப்படியே உடம்பெல்லாம் நடுக்கம் கொடுக்குதுடா. ஏய், எப்படியாவது குடிச்சே ஆகணும்டா. எங்க போய் குடிப்ப? ஏய், மிச்சம் மீதி இது இருக்காடா? மிச்சம் இதெல்லாம் என்னைக்கிடா நம்ம வச்சு குடிச்சிருக்கோம்? ஒரு சொட்டு கூட இல்லடா. ஆமால. அப்போ வேற வழி இல்லையா? ஆமாப்ல, இந்த பட்டாளத்துக்காரன் வீட்டில் இல்லை அந்த சைடில் போய் எதுவும் கேட்போமா? அட ஆமால. சரி, நீ அந்த அளவுக்கு முன்னாடி போய் கேளு. ஆ போய் கேட்டு பார்ப்போம்டா. சரி, நம்ம 2 பேருமே கேட்டு பார்ப்போம்டா. வா 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 வா. வாடா. அண்ணே, இங்க சாரம் எது இருக்குமாண்ணே? என்ன மாப்பிள்ள, எங்கே போய் சரக்கே கிடைக்கல? அட போடா, வெறுத்து போச்சுடா. ஏண்டா இப்படி அலைஞ்சு திரிஞ்சு நம்ம குடிக்கணுமா? மாப்பிள்ள, குடிக்க மாட்டேன்னு மட்டும் முடிவு பண்ணிடாத. நான் எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்குறேன். கிடைச்சா நானே சொல்கிறேன். அட போடா, நம்பலாமாடா? நம்பலாம்டா. வா வா. இன்னைக்கு நீ குடிக்கலையா? எந்த கடை திறந்துருக்கு குடிக்க? உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லு. நீ அப்பாவை பாரு. டேய், எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்ற, ஒண்ணுமே சொல்லாம வர்ற. உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே வராதா? யார் வீட்டிலே நடக்காத நடந்துருச்சு. ஆகா ஓன்னு கொண்டாட போய் சோத்து எடுத்து வைக்க சொல்லு போ.
ம். அம்மா என்ன இது? இல்லை, உனக்கு பிடிக்கும்னு சொன்னல, அதான் இந்த மாதிரி நேரத்தில் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குன்னு சொன்னாங்க. அது சரி, புளியங்க அங்கே இருந்தவங்கண்ணே. எங்கேயும் வாங்கலாம் இல்லை, வர வழியில் நானே பிடிங்கிட்டு வந்தேன். அது என்ன திடீர்னு ஒரு அக்கறை? வேணாண்ணா இங்கே கொடு. ஏய், ரொம்ப தான். நான் புதுசா மாறின, நீ கொஞ்சம் தினசா வேண்டுன, கடவுள் கிட்ட உன்ன வேணுன்னு மாத்திக்கிட்ட என்ன மனசு வசதியா நின்ன பார்வையில் பாதைய காட்டுன மனசு வசதியா நின்ன பார்வையில் பாதைய காட்டுன பார்க்கிறேன் உன்னை நான் புதுசா மாறின, நீ கொஞ்சம் தினசா விரல் தொட்டு கை சேர்ந்து விதை ஒன்று மாறுதே, நிழல் மறந்த நிஜம் ஒன்று நினைவுகளை நீட்டுதே. விரல் தொட்டு கை சேர்ந்து விதை ஒன்று மாறுதே, நிழல் மறந்த நிஜம் ஒன்று நினைவுகளை நீட்டுதே. மனசு வசதியா நின்ன பார்வையில் பாதைய காட்டுன மனசு வசதியா நின்ன பார்வையில் பாதைய காட்டுன பார்க்கிறேன் உன்னை நான் புதுசா மாறின, நீ கொஞ்சம் தினசா என்னடா இந்த நாத்த நாறுது? குடிச்ச நாராம என்ன மணக்கவா செய்யும்? குடிச்சிருக்கியா? திரும்ப சாராய கடையெல்லாம் திறந்துட்டாங்களா? பின்ன நீங்க ஏன்டா காட்டுக்குள்ளலாம் போய் குடிச்சு சிரமப்படுறீங்க? எந்த சிரமம் மெயின் ரோட்லேயே குடிச்சிட்டு எந்த சிரமம் இல்லாமல் போங்கடான்னு ரோட்டு மேலேயே திறந்து வச்சிட்டாங்க. அங்கே தான் குடிச்சிட்டு வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அலுப்புக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? என் பிள்ளைய நானே எப்படி கெடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தியா? ஊற்றி கொடுத்த ரோட்டு மேலேயே திறந்து வச்சிட்டாங்க. ஏ கிளம்பி போ அங்கிட்டு. மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்க, அப்புறம் ஏன் இப்படி நடக்குது? என் கண்ண முன்னாடியே எப்படாவது தலைமுறையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சாராயத்தை ஒழிக்கணும், ஏன்
திரும்ப திறக்கணும். நான் கண்டதெல்லாம் கனவா? இல்ல நான் ஒரு பைத்தியக்காரியா? என் பிள்ளை குடிக்கிறதுக்கு நானே காரணமா? என் பேரனும் அதுக்கு அடிமை ஆயிடுவானோ? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. என் பேரன் அது மாதிரி ஆயிட்டானா எனக்கு பார்க்கக்கூடிய தைரியம் இல்லையே. ஊருக்குள்ள எல்லாருமே பேரன் பிள்ளையோட சந்தோஷமா தானே இருக்காங்க. இந்த வயசான காலத்துல எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நான் ஆரம்பிச்சு வச்சதை நானே முடிச்சு வைக்கிறேன். இந்த மாதிரி பல உயிர்கள் தினமும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம எது பண்ணாலும் நம்ம குழந்தைங்களும் அதையே தான் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு தப்பு உங்களை மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியவே பாதிக்கும். நல்லதையே காட்டுவோம், நல்லதையே பழக்குவோம், அழுக்கில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம்.